மிகப்பெரிய செம்மொழி மாநாடு நடத்துனாங்க. அந்த செம்மொழி மாநாடு நடத்தும் போது நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸை போட்டு பாருங்க. அந்த குடும்பம் தான் முதல்ல வரிசையில் இருக்கும், தமிழறிஞர்லாம் பின்னாடி தான். அதே கருணாநிதி பாணியில் இன்னைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் இன்றைக்கு அந்த பாணியை கடைபிடிச்சு இன்னைக்கு குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை. இன்மை நிதியை கொண்டு வந்து முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா இது வந்து ஊப்பிகளுக்கு, யாரு உடன்பிறப்புகளுக்கு மகிழ்ச்சி. ஐயா ராமசாமி படையாச்சாரருடைய பிறந்த தினம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கழக பொதுச் செயலாளர் சார்பில், தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு அவருக்கு புகழ் மாலை சூட்டியிருக்கின்றோம். ஐயா ராமசாமி படையாச்சார் அவர்கள் உழைக்கும் வர்க்கத்திற்காக குரல் கொடுத்தவர். வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து மறைந்தவர். அது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்டத்திற்கு அவர் குரல் கொடுத்து அதன் எண்ணற்ற தியாகங்களை செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு தியாகங்கள், அதே போன்று உழைக்கும் வர்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றியவர். பேரறிஞர் அண்ணா அவர்களோடு கூட்டணி வைத்து அதன் மூலம் சட்டமன்றத்திலே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய காலகட்டத்தில் பெற்று சட்டமன்றத்திலே கூட அவருடைய குரல் ஒவ்வொன்றும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவே அன்றைக்கு அவருடைய குரல் ஒலித்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பவனுடைய அடையாளமாக விளங்குகின்ற, உழைப்போருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஐயா ராமசாமி படையாச்சி அவர்களுடைய பிறந்த தினத்தில் இன்றைய தினம் அவருக்கு புகழ் மாலை இன்றைக்கு சூட்டியிருக்கின்றோம். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த காலகட்டத்தில் 91-96 ஆண்டு காலகட்டத்தில் ஐயா ராமசாமி படையாச்சியுடைய பெயரிலே விழுப்புரம் ராமசாமி படையாச்சியார் என்ற மாவட்டத்தை அன்றைக்கு வந்து உருவாக்கினார்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் எடப்பாடியுடைய உத்தரவின் பேரில் அரசு விழாவாக ஐயாவுடைய பிறந்த தின விழா கொண்டாடப்படுகின்றது. அதோடு இன்றைய தினம் இன்னொரு பிறந்தநாள் என்று சொன்னால் நம்முடைய இசை பேரரசியாக இருக்கின்ற, இசைத்தரணியாக இருக்கின்ற அம்மா சுப்புலட்சுமி அவருடைய பிறந்த தினம் என்று. எனவே அந்த காலகட்டத்திலே கவிக்குள் சரோஜினி நாயுடு அம்மா MS சுப்புலட்சுமியை பற்றி குறிப்பிடும் போது நம்முடைய இந்தியாவிற்கு கிடைத்த அரும்பெரும் கலை பொக்கிஷம் என்று அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்டார்கள். அது மட்டுமில்லாமல் 1944 அவர் பாடல்கள் மூலம், அதாவது ஒரு கச்சேரி நடத்தி அந்த காலகட்டத்தில் 2 கோடி ரூபாய் அளவிற்கு அன்றைக்கு அந்த சுதந்திர போராட்டத்திற்காக அந்த நிதியை வசூல் செய்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க இசை பேரரசி இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளும் சரி இன்றைக்கு வந்து இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். டெல்லி பயணம் போறாங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. தேனும் பாலும் ஆறா ஓடுது. மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்களா? மக்கள்லாம் வந்து பார்த்தா ஆனந்தமா இருக்காங்களா? மக்கள் இன்றைக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு துன்பத்தில் இன்றைக்கு இருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு தினம் மோசம், தினந்தோறும் படுகொலைகள், தினந்தோறும் ஆள் கடத்தல், தினந்தோறும் கட்ட பஞ்சாயத்து, காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிலே. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற வகையிலே இன்றைக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், அதே போன்று பல்வேறு வகையில் இன்றைக்கு வந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகிற நிலையெல்லாம் இன்னைக்கு அதை கூட எடுத்து சொல்ல போயிருக்கல மத்திய அரசு கிட்ட. உங்க கண்ணோட்டம் வந்து வேற மாதிரி தான், நான் எப்படி போய் சொல்ல முடியும்? அது குறித்து ஏற்கனவே பொதுச் செயலாளர் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாரு. அந்த விளக்கத்துக்கு மேல நான் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேற என்ன கேள்வி இருக்கு? பாராட்டு விழாவில் தொடர்ந்து இல்லை, இப்போ எப்போ வந்து திமுக ஆட்சி வருதோ
அந்த 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. அந்த செம்மொழி மாநாடு நடத்தும் போது நீங்க அந்த கிளிப்பிங்ஸை போட்டு பாருங்க. அந்த குடும்பம் தான் முதல்ல வரிசையில் இருக்கும், தமிழறிஞர்லாம் பின்னாடி தான், குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை. எனவே அந்த வகையில் இன்னைக்கு வந்து அதே கருணாநிதி பாணியில் இன்னைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் இன்றைக்கு அந்த பாணியை கடைபிடிச்சு இன்னைக்கு குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை. அது இவருடைய அந்த பாராட்டு இளையராஜா பாராட்டுல முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. எனவே இன்மை நிதியை கொண்டு வந்து முன்வரிசையில் உட்கார இருக்கிறாங்கன்னா இது வந்து ஊப்பிகளுக்கு யாரு உடன்பிறப்புகளுக்கு மகிழ்ச்சி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேர் அதிர்ச்சி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து பாஜக தான் ஆட்சி காப்பாற்றுது, அந்த நன்றிக்கரை எங்களுக்கு இருக்குன்றத வந்து சொல்லிட்டாரு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது அந்த நன்றிக்கரை வைக்க போகுது, இப்போ மட்டும் கூட்டணி வைக்கிற நன்றிக்கரை அதெல்லாம் நேற்று கூட்டத்துக்கு போனீங்களா இல்லையா முருகேசன் எனக்கு தெரியாது, நீங்க போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. அது அவருடைய பதில், அதுக்கு விடை. ஓகே.